நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் தாழம்பட்டு அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து நாற்றுகளாக மாறியுள்ளன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தர்மராஜா விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தாழம்பட்டு பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையம் உள்ளது. இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் மையத்திற்கு மாளிகம்பட்டு, செம்மேடு, மேலிருப்பு, திருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் நெல் அறுவடை செய்த இந்த மையத்திற்கு கொண்டு வரப்படுகின்றனர். ஆனால் தாழம்பட்டு பகுதியில் இயங்கிய அரசு நேரடி நெல் கொள்முதல் மையத்தை கடந்த 30ஆம் தேதி வரை இயக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த பகுதியில் இயங்கி வந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் மையம் மூடப்பட்டது. ஆனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையத்திற்கு விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட சுமார் 30,000க்கு மேற்பட்ட நெல்மணி மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் ஊழியர்கள் இருந்து உள்ளனர். ஊழியர்களிடம் விவசாயிகள் ஏன் எங்கள் நெல்மணிகளை கொள்முதல் செய்யவில்லை என்று விவசாயிகள் கேட்டுள்ளனர். அதற்கு ஊழியர்கள் கூறுகையில் மாவட்ட நிர்வாகம் நெல் கொள்முதல் நிலையத்தை மூட சொல்லி உத்தரவிடப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.